அவன் பிளான் என்ன தெரியுமா? நல்ல பல்ல 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 பல்லன்னு தீட்டின பட்டாக்கத்தை கையில வச்சுக்கினேன் எம்மவ கைத்துல தாலி கட்டுறான். இல்லைன்னா கோயில்ல கெடா வெட்டுற மாதிரி ஒரே வெட்டு. தலை தனியா முன்னன் தனியா. கல்யாண பந்தல என்னை பலி கொடுத்துட்டு இருக்கு சார். அவன் செய்வான் சார், செய்வான். மோசமான கொலைகாரன். எனக்கு இதை கேட்ட உடனே கையும் ஓடல காலும் ஓடல. இப்ப நினைச்சீங்கன்னா கூட உடம்பு வெட்ட 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 வெட்டன்னு ஆடுது பாருங்க. இந்த நியூஸ் எனக்கு யார் சொன்னதுன்னு கேளுங்க. என் மாமா மவன் தான். அதுக்கு என் மேல ரொம்ப பிரியம் சார். சின்னத்துல இருந்த 2 பேரும் ஒன்னா விளையாடணுங்க. அது அன்னைக்கு ஐதுக்கிட்ட வந்த மச்சான், என்ன கண்ணாலம் கட்டிக்க உனக்கு இஷ்டம் இல்லாட்டி பண்ண பரவாயில்ல. இஷ்டம் இல்லாம கட்டிக்க நீ இன்னும் பிரயோஜனம். நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உன்னை வெட்டி போடுவேன்னு அப்பன்னு சொல்லுது. அப்ப தான் உனக்கு தெரியுமே, நீ எங்கேயாவது போய் கண்ணுக்கான தேசத்துல போயிச்சுக்க மச்சான்னு என் வள்ளி அழிவும் போது, அதான் சார் அது பேரு. எனக்கு ஒரு மின்ட்டு தோணுச்சா, நம்ம மேல இம்மா ஆசை வச்சிருக்காளே, இவ்வளவே கண்ணாலம் கட்டிக்கினா இன்னான்னு. ஆனா அந்த கொலகாரம் அவளை கட்டிக்கினா அவன் ஆனா ஊனா வெட்டுவான் குத்துன்னு கத்தி தீட்டு வருவான்னு பயந்துக்கினேன். அன்னைக்கு ராவோட ராவ ரயில் ஏறி மெட்ராஸுக்கு வந்துட்டேன். ரயில் சார்ஜுக்க கையில கொஞ்சம் பணம் கொடுத்தது யாரு? என் வள்ளி தான். பாவம் சார், என் வள்ளி எங்கனாச்சும் கண்ணாலம் கட்டிக்கின்னு நல்லபடியா வாங்கினோம். அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் என் மனசுல அடிக்கடி தோணும் போது உங்களை மாதிரி யார்கிட்டயாவது போயிட்டு எழுதி சொல்றது தான். எழுதி எங்க அனுப்புறது? அப்புறம் நான் இருக்கிற இடம் மாமனுக்கு தெரிஞ்சு என்ன தேடிக்கிட்டு வந்துட்டேன், என்ன பண்றேன்னு நினைச்சுங்கன்னு ரங்குப்பேட்டில போட்டு பத்திரமா பூட்டி வச்சுக்குவேன். பாவம் சார் என் வள்ளி.